வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி சாயங்காலம் ஆடி 1க்கான என்னென்ன பண்ணேன்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஆடி 1க்கு பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பாயசம் வைக்கலான்னு இருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்து வந்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா வந்து இந்த கப்பில் பருப்பு எடுத்தேன், அதே கப் வச்சு 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா குழைவாக வரணுங்கிறதுனால. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டவ்வில் குக்கர் இருக்குது, இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் வந்து வெல்லம் வச்சுக்கலாம். வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டவ்வில் குக்கர் இருக்குது, ஒரு ஸ்டவ்வில் வெல்லம் இருக்குது. இப்போ ரெண்டுமே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த பருப்பு பாயசம் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம், ஏதாவது விசேஷம்னா கூட. இப்போது இது 3 விசில் வரட்டும், இது வெல்லம் கரையட்டும். இப்போது விசில் வரத்துக்குள்ள வெல்லம் கரையிறதுக்குள்ள நம்ம தேங்காய் சில்லை வந்து துருவி எடுத்துக்காங்க. இல்லை இந்த மாதிரி சில்லு எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் வந்து மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால் துருவ முடியல, அதனால் நான் வந்து இந்த மிக்சி ஜாரில் துருவின மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதே ஸ்டவ்வில் வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது இதில் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துட்டு தேங்காவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம். இப்போது நெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு தனி தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் வந்து நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்காக இதை வறுத்து எடுத்துக்கிறோன்னா பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம காலம்பரை இப்போ ஆடி வெள்ளியோ இல்லை ஆடி சேவாயோ இன்றைக்கி ஆடி 1க்கு நான் இது பண்ணுறேன். இப்போ காலம்பரை செஞ்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பசங்க ஸ்கூல் போயிருப்பாங்க. காலம்பரை ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்கல்ல, அப்போ வந்து தேங்காய் நம்ம போட்டதுனால கெட்டு போயிடாமல் இருக்கணுங்கிறதுனால தேங்காய் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தேங்காய் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பாயசம். அதோடு பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வந்து நீங்கள் சில்லாக கூட கட் பண்ணி இது மாதிரி வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ துருவி சேர்த்திங்கன்னா வந்து நீங்கள் 1 வயசு குழந்தைக்கு தரலாம், பெரியவங்களாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பல்லாக சேர்க்கும்போது தேங்காய் வந்து ஒரு சில இடத்துல தான் வரும், இது வந்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி இருக்கும். இப்போது தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இறக்கிடலாம். இப்போ தேங்காய் வறுத்து எடுத்துட்டோம்ல, அதே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பருப்பு வந்து நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து பருப்பு வந்து டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சிருந்த வெல்லத்தை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. மீதி இருந்துச்சுன்னா கூட நம்ம பாலில் வந்து கலந்து பசங்களுக்கு கொடுத்துக்கலாம். பாலில் வந்து சர்க்கரைக்கு பதிலாக இந்த வெள்ளைப்பாகை கூட கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போது அதுலேயே வந்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே இப்போது தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கிண்டி விடலாம். அந்த தேங்காய் துருவல் வெல்லம் பாசிப்பருப்புலாம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுலேயே வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அப்படி
இப்போது முந்திரி திராட்சையை சேர்த்து ஒரு கிண்டி விடலாம். பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் நெய் சேர்க்கலை, நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் வந்து முந்திரி திராட்சை தேங்காய் வறுத்ததே நீ போதுன்னு விட்டுட்டேன். நீங்கள் வேணுன்னா நெய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு நெய்யும் அவ்வளோவா தேவைப்படாது. இந்த பாயசத்துக்கு, பருப்பு பாயசத்துக்கு நெய் சேர்க்காம இந்த நம்ம முந்திரி திராட்சை தேங்காய் வறுத்தது நெய்யே கூட போதும். அதுவே நல்ல வாசனையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வாசனையாக இருக்குது வீடு ஃபுல்லாக. இப்போது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போது ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து ஒரு கிண்டி விட்டால் நம்ம பாயசம், பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா பாசிப்பருப்பு வெந்தது, சர்க்கரையும் பார்த்திங்கன்னா வெல்லமும் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி தான் சேர்த்துருக்கோம். தேங்காயும் வந்து நல்லா வறுத்து சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கோம். ஏலக்காய் சேர்த்தனால சும்மா ஒரு கொதி வரணுங்கிறதுக்காக சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு கொதி மட்டும் வரட்டும். கொதிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப கொதியெல்லாம் வராது. அப்படியே பபிள்ஸ் வர மாதிரி வரும். தெரியுது பாருங்கள், அப்படியே உள்ளே சுருங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொதி வந்துட்டால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது நான் காலம்புற வீடியோ போட்டிருந்தால க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். இப்போ வந்து இப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு தீபாவளி காமிச்சிடலாம். இப்போ பாயசம் பார்த்திங்கன்னா வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சாச்சு. இப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் காட்டி நீர் விளாவிடலாம். இப்போ சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு, நீர் விளாவியாச்சு. இப்போ வந்து தீபாவளி காட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாயசம் நெய்வேத்தியம் முடிச்சு நம்ம எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. தேங்காய் துருவெல்லாம் போட்டதுனால கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.